இயேசுவேவும் வரவை நித்தம் எண்ணி வாழ்கிறேன். உமது அழகு வதனம் காண துடிதுடிக்கிறேன். மகிமையான உமது வீட்டை வாஞ்சித்திருக்கிறேன். தங்க பூமி அதில் நடக்க ஆசைப்படுகிறேன். நான் தங்க பூமி அதில் நடக்க ஆசைப்படுகிறேன். ஏசையா நீரின் ஏக்கமையா, ஏசையா எமக்கு எல்லாமே நீர்தானையா. ஏசையா நீரின் ஏக்கமையா, ஏசையா எனக்கு எல்லாமே நீர்தானையா. தேகபலன் ஒடுங்கினாலும் சோர்வு நீங்கினேன். ஆவி மனிதன் பலன் பெறவே மகிழ்ந்திருக்கிறேன். பரம வாசஸ்தலத்தை நானும் ஏங்கி தவிக்கிறேன். மரண அச்சம் இன்றி நித்திய வாழ்வை தொடர்கிறேன். நான் மரண அச்சம் இன்றி நித்திய வாழ்வை தொடர்கிறேன். ஏசையா நீரின் ஏக்கமையா, ஏசையா எனக்கு எல்லாமே நீர்தானையா. ஏசையா நீரின் ஏக்கமையா, ஏசையா எனக்கு எல்லாமே நீர்தானையா. டியர் ஃப்ரெண்ட்ஸ், அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 2வது 3வது வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். நேற்றைய தினத்திலே 1வது வசனத்தை தியானிக்கும் பொழுது, மேலானவைகளை நாம் தேட வேண்டும். கூடார வாழ்க்கை இந்த பூலோகத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலோக வாழ்க்கை நிரந்தரமானது. பூலோகத்திலே வாழும் பொழுதே மேலோக வாழ்க்கையை வாஞ்சித்து கதற வேண்டும் என்று பவுலடியார் ஒரு நிச்சயத்தை நமக்கு கற்றுத்தந்தார். இன்றைக்கு 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 2-3 ஏன் அப்படி சொன்னார்னா, இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சையுள்ளவர்களாய் இருக்கிறோம். தரித்து கொண்டவர்களானால் நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டோம். இந்த டென்ட் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அந்த டென்ட்டில் 3 விதங்களிலே லைஃப்பை நடத்த முடியும். ஒன்று, உயிரோடு கூட, ஆவிக்குரிய விதத்தில் உயிரோடு கூட உயிர்த்தெழுந்த ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட உயிர்த்தெழுதின் ஆவியோடு அந்த டென்ட்டில் வாழ முடியும். அப்போ அந்த டென்ட்டுக்குள்ளே இருப்போம். அதே நேரத்தில் அந்த ஆவிக்குரிய விதத்தில் உயிர்ப்பிக்கப்படாமல் மாம்சத்திலே வாழும் பொழுது அந்த டென்ட்டை விட்டு வெளியே இருக்கிறோம். டென்ட்டுக்குள்ளே வாழ்ந்தாலும் சரி, அந்த கூடார வாழ்க்கையிலே ஆண்டவரை விட்டு வெளியிலே வாழ்கிறோம். அப்படி வாழ்ந்தோம்னா 2 விதமாக இருக்கும். ஒன்று, ஆண்டவர் இல்லாததினாலே எப்படி ஒரு சரீரத்திலே ஒரு மனிதன் ஆடை இல்லாமல் இருக்கும் பொழுது நிர்வாணியாக இருக்கிறான் என்று சொல்கிறோமே, அதுபோல் பரலோகத்துக்குரிய விதத்திலே நாம் வாடும் பொழுது இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்கிறோம். அப்பொழுது கூடார வாழ்க்கையிலே நாம் என்னன்னா நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டோம். இயேசுவை தரித்தவர்களாக இருக்கும் பொழுது நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டோம். அதே நேரத்தில் இயேசு கிறிஸ்துவை தரிக்காத போது, பரலோகத்துக்குரிய அந்த கிளாத்தை நம்ம அணியாத பொழுது நிர்வாணிகளாக இருப்போம். இதுதான் அவர் சொல்கிறார். அப்போ எப்படி நம்ம இந்த கூடார வாழ்க்கை, கூடாரம் என்பது உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கை, இந்த வாழ்க்கையில் எப்படி நான் டீல் பண்ண போகிறேன்? உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு அந்த கூடார வாழ்க்கையில் வாழ போகிறேனா, இல்லை உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இல்லாமல் பூலோகத்திலே ஒரு மரித்து போன கூடாரத்துக்கு வெளியே உள்ள வாழ்க்கை வாழ போகிறேனா? ஆண்டவர் கொடுத்த அந்த மிகப்பெரிய பொக்கிஷமாகிய கிறிஸ்துவை தரித்தவனாக நிர்வாணமற்றவனாக வாழ்கிறேனா, இல்லை கிறிஸ்துவை தரிக்காமல் நிர்வாணியைப் போல வாழ்கிறேனா? இவைகளை நாம் ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். பவுலடியாரை பொறுத்தவரையில் இந்த பூமியில் வாழும் பொழுதே ஒரு ஏக்கத்தோடு கூட வாழ்கிறார். அந்த க்ளோரி டு காட், அவர் கொடுத்திருக்கிற அந்த வஸ்திரத்தை நான் தரித்து கொண்டவனாய்
ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற வஸ்திரத்தை தரித்தவனாய் அவர் வரும்பொழுது பூமியில் இருக்கிறதுக்கு ஈகரோடு கூட அவர் ஆசைப்படுகிறார். ஒருவேளை அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை. பூமியிலே அதற்கு உரிய விதத்திலே வாழ்ந்து அவர் பரத்துக்கு போய்விட்டார். எனக்கும் உங்களுக்கும் எப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரப்போகிறான்னு தெரியாது. பவுலடியாருடைய வாஞ்சையை நாமும் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த கூடார வாழ்க்கையிலே முதலாவது உயிருள்ளவர்களாய் வாழ வேண்டும். கிறிஸ்துவை உடையவர்களாய் உயிருள்ளவர்களாய் வாழ வேண்டும். அன்கிளாத்டாக வாழக்கூடாது. அப்போ நம்ம அந்த டென்ட்டுக்கு வெளியே உள்ள ஒரு வாழ்க்கையை உலகத்தை பரத்தை பார்க்காம டென்ட்டுக்கு வெளியே உள்ள வாழ்க்கையை பார்த்து அன்கிளாத்டாக மரித்தவர்களாக வாழக்கூடாது. ஆண்டவருடைய வருகைக்கு பொருத்தவர்களாய் கிளாத்துடு மனிதர்களாய் வாழணும். த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் த பாடி அட் த ரிட்டர்ன் ஆஃப் கிரைஸ்ட். ஆண்டவர் வரும்பொழுது அவருடைய சாயலை தரித்தவர்களை அவர் அழைத்துக் கொள்வது போல அதற்குரிய ஆடையாக இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளும் பொழுது நித்தியத்துக்கு உகந்தவர்களாக இந்த கூடார வாழ்க்கையிலே வாழ முடியும். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வதற்கு, சுகமாய் வாழ்வதற்கு கர்த்தர் தாமே நமக்கு கிருபை செய்வாராக. ஆமேன்.